என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னோடு பேசும் பேசும் ஆண்டவரே, பேசும். சாமுவேல் சொன்னதை போல கேட்போம். பேசும் கர்த்தாவே. அடியேன் கேட்கிறேன். எத்தனை பேர் கேட்குறீங்க? ஆண்டவரே நீ பேச நான் கேட்பேன் ஆண்டவரே, அதுக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, அதன்படி செய்வேன் ஆண்டவரே. ஒருவேளை என்னுடைய இந்த உலகத்தின் பார்வை குறைபாடு நீர் தந்த ஆசீர்வாதமாக இருக்கிற நம்புகிறேன். எத்தனையோ பார்வை உள்ள மனிதர்கள் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் ஐயா. ஆனால் இந்த உலகத்தில் ஒருவேளை என்னுடைய சரீர கண்களால் பார்க்க முடியவில்லை என்றாலும் கர்த்தரை நான் முகமுகமாய் பரலோகத்தில் பார்ப்பேனுங்கிற விசுவாசத்தை எனக்குள்ளாய் உறுதிப்படுத்துவதற்காய் என்னோடு பேசும் என்று கேட்கிறவங்க மனம் விட்டு ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கி அவனுடைய நாசியில ஜீவசுவாசத்தை ஊதி அவன் ஜீவாத்மாவாகி இந்த பூமியில வாழும் ஒரே ஒரு வாழ்க்கையை அவன் சிறப்பாய் வாழ்வதற்காக ஆண்டவரே உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை தந்து அவரை பலியாக்கி அவர் வழியாய் பிதாவின் சமூகத்தில் நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு வழி திறந்த தெய்வம் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வழியாய் ஆண்டவரே எங்களுக்கு பரலோகத்தில் வருவோம் என்கிற உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை தந்து எங்களை பராமரிக்கிற தேவக்காய் ஸ்தோத்திரம். இந்த 19வது ஆண்டு ஜீவ வெளிச்சம் ஆண்டவரே பார்வையற்றோருக்கான இந்த மாநாட்டில் இந்த கேம்பில் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம். உடைய ஆளுகைக்கும் உடைய ஆசீர்வாதத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பரிசுத்த வார்த்தைகளினால என்னையும் எங்களையும் திருப்தி ஆக்கும். கர்த்தர் மகிமைப்படும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. சந்தோஷமா உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய சாட்சியோடு நான் ஆராதிக்கும் கர்த்தர் நல்லவர் சர்வ வல்லவர் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் சில காரியங்களை பகிர்ந்து கடன் செல்ல நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் தெளிவா இருக்கிறீங்க? எத்தனை பேர் மனசு தெளிவா இருக்கு? சொல்லுங்களேன். மனசு குழப்பம் இல்லைல்ல? அல்லேலூயா. பைபிள் சொல்றாரு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. நல்லா கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளுக்கு சில நிமிடங்கள் இந்த வேத புத்தகத்தை தியானிப்பதற்காக தயவு செய்து நான் தமிழ்ல பேசுகிறேன். ஒருவேளை கர்நாடகா மாநிலத்திலிருந்தோ வேறு மாநிலங்கள் வந்தவர்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க தமிழ் தெரிந்தவங்க கன்னடம் தெரிந்தவங்க அவங்க கூட உட்கார்ந்து நீங்க அவங்களுக்கு சற்று சொல்லிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். அந்த உதவியை நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் யாரோ எடுத்தவங்க சத்தமா வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம், பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம். இயேசுவுக்கு அன்பான சீஷன், இயேசுவுடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த சீஷன், இயேசுவின் தாயை பராமரிப்பதற்கு பாக்கியம் பெற்ற அந்த சீஷன். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனத்தை யாரோ சத்தமா வாசிக்கலாமா? ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஜீவன் இருக்கிறது. நமக்கு என்ன தேவை? நித்திய ஜீவன் தேவை. அல்லேலூயா. காலையில முதலாவது அறிமுகமாக நம்முடைய அருமையான பாஸ்டர் டேவிட் பாக்கியராஜ் அவர்கள் பகிர்ந்து கொண்ட வார்த்தைகள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? சும்மா கை காமிங்களே. அல்லேலூயா. கொஞ்சம் பேருக்கு ஞாபகம் இருக்கு. காலையில் 11 மணிக்கு அறிமுகப்படுத்தினது வார்த்தையே ஞாபகம் இல்லைன்னா இப்ப நீங்க பேசுறது அடுத்த முகாமுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? கிறிஸ்டோபர் ஐயா அப்படின்னா கொஞ்சம் கவனிக்கணும். அவர் சொல்லும்போது அழகான 2 வார்த்தைகளை சொன்னார். என்னை கவர்ந்த 2 வார்த்தைகள். ஒன்று, ஆத்துமா. இந்த கேம்ப் எதுக்கு நடக்கிறதுன்னு கேட்டார். அவர் என்ன கேட்டாரு? அவர் என்ன சொன்னாரு? உங்களுடைய ஆத்துமாவில் நீங்கள் பலனடைய வேண்டும், நீங்கள் தைரியப்பட வேண்டும், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அல்லேலூயா. பிரியமானவனே, பிரியமானவளே, உன்னுடைய வயிறு வாழ்வது போல அப்படி எழுதிருக்கு. சத்தமா சொல்லுங்களேன். வயிறு வாழணுமா ஆத்துமா வாழணுமா? வயிறு வாழ்ந்தா என்ன ஆகும்?
தொப்பை பெருசாகும், அவ்வளவுதானே. ஆனா ஆத்துமா வாழ்ந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை சிறப்பதற்காக உன்னுடைய ஆத்துமா வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அறிமுகப்படுத்தினாங்க. இரண்டாவது ஒரு வார்த்தை அழகாக அறிமுகப்படுத்தினாங்க. நீங்கள் இந்த உலகத்தின் வாழ்க்கையை முடிக்கும் போது நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை பொழுதுல எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் இன்னும் சரியாக அரை மணி நேரம் இருக்கிறது. அந்த நேரத்துக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு என் கர்த்தர் கொடுத்த பாக்கியத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் பிறந்த கிராமத்தில் ஒரு குக்கிராமம். நீங்க வாழ்கிற வாழ்வை விடவும் மிக மோசமான வாழ்வு முறையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். 7வது வயதுல எங்கள் அப்பா மரித்து போய்விட்டார். நான் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு 8வது மகன். 8 பிள்ளைங்க இங்க யாராவது இருக்கீங்களா? யாராவது 8வது பிறப்பு இருக்காத கை காமிங்களேன். ஒரு கை, 2 கை. ஆமென், அல்லேலூயா. நான் எங்க அப்பா அம்மாவுக்கு 8வது பிள்ளை. ஐயா அம்மா கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒருவேளை ஆண்டவர் உங்களை ஏன் இப்படி வைத்திருக்கிறார் என்று நீங்கள் யாராவது நினைவு கொண்டிருந்தால் தயவு செய்து அந்த நினைவை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் நான் ஆராதிக்கிற கர்த்தர் நல்ல தெய்வம். அல்லேலூயா. இயேசு நம்மை வாழ வைப்பதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த தெய்வம். என்னுடைய அப்பா அம்மாவுக்கு 8வது பிள்ளை. கிராமத்தில் என்னுடைய அம்மா ஒரு விதவை தாய். தன்னுடைய தலையில சுமை சுமந்து படிக்க வைப்பதற்கு வழி இல்லை. ஆனாலும் எங்களுக்கு சாப்பாடு போட்டு காப்பாத்தினாங்க. சொந்த வீடு கிடையாது. இருந்த ஒரு குடிசை வீட்டுக்கும் கதவு கிடையாது. எத்தனையோ நாட்கள் என்னுடைய வீட்டில் சமையல் பண்ணி வைத்திருந்த கொஞ்சம் சாப்பாடையும் நாய் சாப்பிட்டு போயிருக்கிறது. உண்மையை சொல்லுகிறேன். நான் வழக்கறிஞராக இருக்கிறேன். நான் சொல்வதெல்லாம் சொல்லுங்களேன். நான் சொல்வதெல்லாம் சத்தியத்திற்கு சாட்சியாக உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அப்ப எங்க கிராமத்துல ஒரு பெரிய பூசாரி, என்னுடைய தாத்தா பூசாரி. நான் சனிக்கிழமை எல்லாம் எங்க கிராமத்துல அந்த ஒரு கிராமத்தில் கூடிய ஒரு கோயிலுடைய பெயர், ஒரு கோயிலுடைய பேரே சாஸ்தான் கோயில், சாத்தாங்கோயில். சனிக்கிழமை சாத்தாங்கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். என்ன தெரியுமா, எனக்கு வயிறு நிறைய வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் கிடைக்கும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் ஒரு இயேசு கோயில் இருந்தது, ஒரு சின்ன கோயில். அங்க சார்ல்சன் ஒரு பாஸ்டர் இருந்தார். எனக்கு இன்றைக்கு மறக்க முடியலை. 55 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை இயேசு நல்லவர், இந்த இயேசு உன்னை வாழ வைப்பார் தம்பி என்று சொல்லி என்னுடைய தோள்ல கை வச்சு சொல்லி கொடுத்த ஒரு தேவனுடைய மனுஷன். அவரை மறக்கவே முடியாது. அவரோடு சேர்ந்த ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துக்கு போவேன். நிறைய வசனம் படிப்பேன். அன்றைக்கு படித்த வசனம் எல்லாம் எனக்கு இந்த ஞாபகம் இருக்கிறது. அதுல எனக்கு ரொம்ப தெரிஞ்ச எனக்கு வாழ வைத்த ஒரு வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 27வது அதிகாரம் 27வது சங்கீதம் 10வது வசனத்தை யாரும் சத்தம் வாசிக்கலாமா? சங்கீதம் 27:10. உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும், சொல்லுங்களேன், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தனை சேர்த்துக் கொள்வார். இந்த வசனம் எனக்கு இன்றைக்கு வரை என்னை வாழ வைக்கிறது. என்னுடைய பிள்ளையே, 7 வயதுல எங்க அப்பாவை இழந்தவன், விதவை தாய் என்னை தலையில சுமை சுமந்து வளர்த்தார்கள். சனிக்கிழமை ஆனா வயிற்று பசியை தீர்ப்பதற்காக சாத்தாங்கோயிலுக்கு போட்டிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை இயேசு கோயிலுக்கு போய் வசனம் படித்தேன். அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் எனக்கு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் உனக்கு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், நல்லவர் நமக்கு. இப்படி 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 ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பாட்டு பாடி இப்படி நான் வசனம் படித்தேன். ஐயாமா, எங்க ஊர்ல கிராமத்தில் எங்க அப்பா வழியில என்னுடைய தாத்தா பூசாரி. அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியுமா, எங்க வீட்டில் வந்து பூஜை பண்றேன்னு சொல்லி 1-2 கோழி வளர்க்கறதுல வரக்கூடிய முட்டைய காசெல்லாம் ஏதோ தலையில சுமந்து இப்படிப்பட்ட அந்த காசு முட்டை எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போயிடுவார் பூஜை பண்றேன்னு சொல்லி. இப்படி சொல்லி ஒரு நாள் திடீர்னு சொல்லி ராத்திரி எங்க வீட்டில் வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய தலையில வேப்பலை, தலையில எல்லாம் இந்த பூ எல்லாம் வச்சு
பூஜை பண்ணி கடைசியில அந்த சாமியார் என்னுடைய தாத்தா சொன்னது என்ன தெரியுமா? இந்த பையன் தர்மராஜ், இந்த பையன் 8வது பிள்ளையாக இந்த வீட்டில் பிறந்ததுனால தான் கிராம சாயங்கப்படி அவங்க அப்பா செத்து போயிட்டாரு, இந்த பையன் உருப்பட மாட்டான்னு சொன்னாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, பூஜாரி சொன்னாரு நான் உருப்பட மாட்டேன்னு சொல்லி. என்னுடைய பள்ளி படிப்பு முடிந்தது. வயிற்று பசி நிமித்தமாய் பிழைப்பு தேடி சென்னைக்கு ஓடி வந்தேன். என்னுடைய 18 வயது முடிந்த நேரத்தில் இன்றைக்கு 44 ஆண்டுகளாகிறது சென்னையில். சென்னைக்கு வந்து படித்தேன். என் இயேசு நல்லவர் என்று என் வாழ்வேல கண்டு கொண்டேன். சென்னைக்கு வந்தபோது ஒரு சர்ச்சில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அல்லேலூயா. ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. அதில் இன்னைக்கு வரைக்கும் நான் அதில் தான் மெம்பர். நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு FMBB என்கிற ஒரு மிஷனரி பணி ஐக்கியம் கிடைத்தது. ஜெபிக்க ஆரம்பித்தேன். இயேசுவுக்கு என்ன ஒப்பு கொடுத்தேன். இதே போல ஒரு கூட்டத்துக்கு போனேன். அங்க ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு வாத்தியார், திருநெல்வேலிக்காரர் வாத்தியார் சென்னையில வந்து செய்தி கொடுத்தார். வாலிபர்களுக்கான செய்தி. அந்த செய்தியில் என்ன கொடுத்தார் தெரியுமா? ஒரே ஒரு செய்தியை கொடுத்தார். வாலிப தம்பி, தங்கச்சி, இங்க யாரோ வாலிப பிள்ளைங்க இருந்தா, இளம் வாலிப பிள்ளைங்க இருந்தா கொஞ்சம் கவனிங்க. வாலிப தம்பி, ஒண்ணு மாத்திரம் மனசுல வச்சுக்கோ, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த பூமியில ஒரே ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கிறது. அது கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு வாழ்க்கையில நீ 2 விதமாக வாழலாம். ஒன்று, உனக்கு ஜீவனை கொடுத்த அந்த இயேசுவுக்காக வாழலாம். அப்படி இல்லை என்றால் இந்த ஜீவனை அழிக்கக்கூடிய பிசாசுக்காக, சாத்தானுக்காக வாழலாம். நீ யாருக்காக வாழ போறான்னு கேட்டார். கேட்டுட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நீ இயேசுவுக்காக வாழ்ந்தால் சொர்க்கம் பரலோகம் போலாம். அல்லேலூயா. நீ பிசாசுக்காக வாழ்ந்தால் பாவத்துல, அசுத்தத்துல, விபச்சாரத்துல, வேசித்தனத்துல, பொய் சொல்லுகிறதுல, களவு, தீமைகள், அடுத்தவங்களை குற்றப்படுத்துகிறதுல உன்னுடைய வாழ்க்கையை முடித்து விட்டார். பிசாசோடு சேர்ந்து நீ நரகத்துக்கு போகலாம். இப்ப 2 இடம் இருக்கிறது. ஒன்று மோட்சம், சொல்லுங்களேன், இன்னொன்னு நரகம் என்று சொல்லிட்டு அவர் சொன்னாரு. ரோமர் 6:23 வசனத்தை சத்தமா வாசிச்சார். ரோமர் 6:23. ரோமர் 6 சத்தமா வாசிங்களே. பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் என் தேவனுடைய, என்னை படைத்தாரே, எல்லாரும் மனசுல வச்சு சொல்லுங்க, என்னை படைத்தாரே, என்னுடைய நாசியில இன்றைக்கு வரைக்கும் ஜீவ சுவாசத்தை தந்திருக்கிறாரே, நான் மனிதனாய் வாழ்கிறேனே, எனக்கு வாழ்வு தந்திருக்கிற தேவனுடைய கிருபை வரமோ, எனக்காய் தன் ஜீவனை கொடுத்து தன்னை பலியாக்கி தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி எனக்கு வாழ்வு கொடுத்த என் இயேசு கிறிஸ்துவினால் வரும், சத்தமா சொல்லுங்களேன், நித்திய ஜீவன். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. இப்படி சொல்லிட்டு அந்த அண்ணன் கேட்டாரு, ஏய் வாலிப தம்பி, அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய மனதில் ரொம்ப தெளிவாய் பேச ஆரம்பித்தார். பரிசுத்த ஆவியானவர் பேசினார், தர்மராஜ் நீ ஒரு முடிவு பண்ணு, இன்றைக்கு நீ ஒரு முடிவு பண்ணி விட்டு இந்த இடத்தை விட்டு போய்விடு. உனக்கு தேவை பரலோகமா நரகமா என்பதை நீ முடிவு பண்ணித்து விட்டு நீ இந்த இடத்தை விட்டு கடன் சென்னா உனக்கு நல்லது, ஆசீர்வாதம் என்று பேசினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அன்றைக்கு முழங்காற்படியிட்டு என் ஆண்டவரை ஒப்பு கொடுத்தேன். வாலிப வயது, என் இயேசுவே, இந்த பூமியில நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கை சுவாமி, நான் வாழ்ந்தால் உமக்காய் வாழ வேண்டும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அன்றைக்கு ஒப்பு கொடுத்தேன். தேவனுடைய பிள்ளையே, அன்று துவக்கம் எனக்கு தெரிந்த ஞாபகம் இருக்கிறது. கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பூமியில, பாவம் நிறைந்த பூமியில, அசுத்த நிறைந்த பூமியில, பிசாசின் ஆதிக்கம் நிறைந்து கிடக்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கையில பரிசுத்த தெய்வத்திற்காய் வாழ்வதற்கு இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாத்திரமல்ல, அதை சுற்றி இருக்கக்கூடிய அநேக நீதிமன்றங்களில் வழக்கறிஞர் தொழிலை செய்து கொண்டே இந்த பரிசுத்த வேத புத்தகத்தை சுமந்து இந்த வேதத்தை, இந்த இயேசுவை பகிர்ந்து கொள்ளும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. நான் நம்புகிறேன், என் வாழ்வு முடியும் போது என் இயேசு எனக்கு அந்த பரலோகத்தை தருவார். அல்லேலூயா. சென்னைக்கு வந்து தான் படித்தேன், கரஸ்பாண்டன்ஸ்ல படித்தேன்.
வழக்கறிஞர் தொழிலுக்கு படித்தேன். இன்னைக்கு உலகம் முழுவதுக்கும் அநேக கர்த்தருடைய ஊழியங்களுக்கு உதவியாக இருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். வக்கீலாக கிராமத்தில் பூசாரி என்ன சொன்னான், இவன் 8ஆம் பிறப்பு, இவன் என்ன பண்ண மாட்டான், உருப்பட மாட்டான். ஆனால் சாட்சியாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு என் கிராமத்தில் போய் கேட்டு பாருங்களேன், இந்த அளவு உருப்பட்டு இருக்கிற ஒரே ஆள் நான் தான். அல்லேலூயா. அதற்கு காரணம் நான் நம்புகிற இயேசு, நான் ஏற்றுக்கொண்டேன் இயேசு. அந்த இயேசு அழகான தெய்வம் இல்ல, மிக அழகான தெய்வம். அவரை குறித்து பக்தன் எப்படி பாடுறான் தெரியுமா? இயேசுவை போல் அழகுள்ளோ யாரையும் இப்பூமியில் இதுவரை கண்டதில் காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோ யாரும் இல்லை பூமியில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூமியின் வாஞ்சையில் இதே போதும் பெற வேண்டும் என்ற நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அல்லேலூயா. இயேசு அழகான தெய்வம். ஆனால் உங்களுக்காக எனக்காக ஏசாயா 53 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை, அந்த கேடடைந்தா. அவருடைய தலையில முள் முடிச்சு விட்டப்பட்டது. தலையில எத்தனை அவயவங்கள் இருக்கு தெரியுமா? கொஞ்சம் நல்லா கவனிங்க. தலையில எத்தனை அவயவம் இருக்கு தெரியுமா? கண்கள் இருக்கிறது என்னுடைய பிள்ளையே. ஒருவேளை உலகத்தில் மனிதர்கள் என்னையும் சேர்த்து இந்த பூமியில சில காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கண்டு விசுவாசிக்கிறவனிலும். அல்லேலூயா. இப்ப யார் பாக்கியமா சொல்லுங்களேன், நீங்களா நானா? தோமாவை பார்த்து ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் சொன்னார். உயிர் தெழுந்த இயேசு சொன்னார், தோமாவே அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு, கண்டு விசுவாசிக்கிறவனிலும். அல்லேலூயா. காணாமல் விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே இந்த உலக ஓட்டத்தில் என் ஆண்டவர் விசுவாசிகளாய் நம்மை வைத்திருக்கிறபடியால் வேதம் என்ன சொல்லுகிறது? நான் வாசிக்க கேட்ட வசனத்தில் தெளிவாய் வாசித்தோம். ஆண்டவரே ஒன்றான தேவனை அறிகிறது. அல்லேலூயா. ஒன்றான தேவன் ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஒரு தேவன். அந்த கர்த்தரையும் அவர் இந்த பூமியில நம்மை ரட்சிப்பதற்காக அனுப்பி தந்தாரே, தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு. அந்த இயேசுவை அறிகிறதே நித்திய ஜீவன். அறிவதே நித்திய ஜீவன். சரியா? நான் 3 குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய மொத்தம் எத்தனை விரல் இருக்கு சொல்லுங்களேன்? 10 விரல் இருக்கு. அதுல 3 விரல்களை பயன்படுத்திக் கொள்கிறோம். சரியா? உங்களுடைய வலது கை எடுத்துங்க, சோத்து கை. உங்களுடைய வலது கையில 3 விரல் இருக்கா 5 விரல் இருக்கா சொல்லுங்களேன்? 5 விரல் இருக்கு. ரைட்டா? இப்ப 3 விரல்களில் செய்தியை சொல்கிறேன். 4வது விரல் உங்களுடைய விரல், நீங்க. 5வது விரல் கர்த்தர். ஆமென். அப்படி வச்சுக்கலாமா? சரி. அப்ப கடைசி விரல் என்ன சொல்லுகிறது? இந்த சின்ன விரல் என்ன சொல்லுதுன்னா, அறிந்து கொள்ளுங்கள் என்கிற செய்தியை இன்றைக்கு காலையில, இன்னைக்கு மத்தியானத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். அறிந்து கொள்ளுங்கள். ஒன்றாகிய தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். உங்களுடைய ஆத்துமா காத்துக்கொள்ளப்பட வேண்டும். உங்களுடைய ஆத்துமா காத்துக்கொள்ளப்பட வேண்டும். நான் இந்த ஆத்துமாவுக்கும் வயிறுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? யாராவது எடுத்தவங்க சீக்கிரம் வாசிக்கலாம். பிலிப்பியர் நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல், ஒருவேளை பிரெயில்ல யாராவது எழுந்து முதல்ல சத்தமா பிரெயில் பைபிள் வச்சிருக்கவங்க, பார்வையற்றவர்கள் வாசிக்கக்கூடிய பிரெயில் பைபிள் வாசிக்கிறவங்க யார் முதல்ல எழுந்து நின்று வாசிக்கிறதோ அவங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுக்க போறேன். குயிக்கா தைரியம் இருக்கிறவங்க யார், என்ற கண் பார்வையில யார் முதல்ல எழுந்து நிற்கிறதோ, நான் வசனத்தை சொல்லிடுறேன். பிலிப்பியர் நிருபம் 2வது அதிகாரம், பிலிப்பியர் 2 எடுத்து வச்சுங்க. டக்குன்னு எழும்பணும், உங்க பைபிளோடு சேர்ந்து நீங்க எழும்பணும். 18, 19, 20 வசனத்தை யாரோ வாசிக்கணும். யார் எழுந்து நிற்கிறா? பிரெயில்ல யார் வாசிக்க போறா? மைக்கு கொடுத்துருவாங்க. யாராவது எழுந்துறீங்களா? பிலிப்பியர் 3வது அதிகாரம் 18,
19, 20. யார் வாசிக்க எழுதிட்டாங்க? ஐயா அவரை போய் கொஞ்சம் அவருக்கு அந்த மைக் கொடுங்களேன். அவர் வாசிப்பார். அந்த கோடு சட்டை போட்டிருக்காங்க ஐயா, கொஞ்சம் சீக்கிரம் விட்டு மைக் இருந்தால் கொடுக்க முடியுமா? பார்க்காம சொல்றாரா? ஓகே, மைக் இருந்தால் கொடுங்க. அப்படி இல்லைன்னா அவர் வாசிக்கட்டும். அவர் வாசிக்கலைனாலும் அவர் எழுந்து நின்றதுக்காக அவருக்கு பிரைஸ் கொடுக்க போறோம். ஆமென். கண் பார்வையற்ற ஒரு தேவனுடைய மனுஷன். அவரு வசனத்தை காணாம மனப்பாடமா சொல்றாரு. அல்லேலூயா. அவருக்காக நம்ம சாட்சி, அவருக்கு எல்லாரும் கை தட்டலாமா? ஒரு நல்ல கிளாப் பண்ணலாம். அவருக்கு என்னுடைய கையில இருந்து பரிசு கொடுக்க போறேன். அவருடைய அழிவு முடிவு. அதுக்கு முன்னாடி நீங்க எதுல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? 18வது வசனம். 18 ஏனெனில் அவருடைய முடிவு அழிவு இல்ல 17 மன்னிக்கணும், நான் ஆரம்பிச்சு விடுறேன். ஏனெனில் அவர்கள் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகரும் சொன்னேன். அவருடைய முடிவு அழிவு. அவருடைய தேவன் வயிறு. அவருடைய தேவன் வயிறு. அவருடைய மகிமை. அவருடைய மகிமை லட்சை. அவர்கள் குடியிருப்போ இல்ல, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிநேகிக்கிறார்கள். சொல்லிட்டு ஆவியானவர் சொல்ல, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய பேர் என்னன்னு கேளுங்களேன். அவரை இங்க கூப்பிட்டுவாங்களேன். அவருக்கு நான் பரிசு கொடுக்க போகிறேன். இந்திய அரசாங்கத்தால முத்திரையிடப்பட்டு இந்தியாவில் எல்லா இடத்திலும் செல்லுபடியாகக்கூடிய ஒரு பரிசை நான் அவருக்கு கொடுக்க போறேன். இந்த என்னுடைய மனைவி வந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் அதிகாரியாக வேலை செய்யக்கூடிய திருமதி விஜயலட் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த பரிசை அவர் ஐயாவுக்கு கொடுப்பாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நைட்டா ஐயா அந்த பரிசை எங்க இருக்கிறாங்க? என் பேர் ஜான் கிருஷ்ணமூர்த்தி. ஜான் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கு ஒரு சிறந்த பரிசை இந்திய அரசாங்கத்தால் முத்திரையிட்ட பரிசை அவங்க கொடுப்பாங்க. அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா போதும், உங்களுடைய வேத வசனம் நம்ம வாழ வைக்கும். சங்கீதம் 19:19 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் அவள் நன்றாக தெரிகிறது. அவருடைய தேவன் அவர்கள் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அப்படின்னா அர்த்தம் என்ன? 2 விதமான மனிதர்கள் நடக்கிறார்கள். 2 விதமான மனிதர்கள். என்ன மனிதர்கள்? ஒண்ணு உலகத்துக்காக வாழ்கிறவர்கள், அவருடைய முடிவு அழிவு. அவருடைய தேவன் வயிறு. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி, வயிறு முக்கியமா ஆத்மா முக்கியமா? ஆத்மா முக்கியங்கிறவங்க மட்டும் கை காமிங்களா, வெளியே மேலே கர்த்தரை காமிங்க. ஆண்டவரே என்னுடைய ஆத்மா ரொம்ப முக்கியமான சுவாமி, என்னுடைய ஆத்மாவை. இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், இதுக்கு பிரைஸ் கிடையாது, சரியா? எத்தனை பேர் கிறிஸ்தவரையா கர்த்தர் நம்முடைய நாசியில மூச்சை தந்திருக்கிறார். ஆமென். அதற்காக நன்றி சொல்ல வேண்டுமா வேண்டாமா? சரி, இப்போ நீங்க மூச்சு விடுறீங்களே, இந்த மூச்சை உங்களால கட்டுப்படுத்த முடியுமா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். முடியுமா முடியாதா? முடியாது. அப்ப யார் கட்டுப்படுத்துறா? சொல்லுங்களேன். படைத்த தேவன் கட்டுப்படுத்துகிறார். அல்லேலூயா. படைத்த தேவன் நம்மை கட்டுப்படுத்துகிறார். கொஞ்சம் நல்லா கவனிங்க ஐயாமா. மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கி அவனுடைய நாசியில ஜீவ சுவாசத்தை கர்த்தர் ஊதினார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். அவர் அறிவது நித்திய ஜீவன் ஐயாமா. அவரை அறியாதபடி நிறைய பேர் இந்த உலகத்துக்காக வாழ்ந்து விடுகிறார்கள், வயிற்றுக்காக வாழ்ந்து விடுகிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பிரியமானவனே பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீங்களும் நானும் நம்முடைய ஆத்துமாவில் வாழ்வு பெற வேண்டும் என்றால் உங்களையும் என்னையும் படைத்து நம்முடைய ஜீவனை கட்டுப்படுத்துகிறாரே அந்த கர்த்தரை
நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கேம்ப் எதுக்காக வச்சிருக்கிறாங்க? ஏதோ வருகிறோம், வருஷத்துக்கு ஒரு முறை நாம் கூடிவிட்டு யாரோடோ கொஞ்சம் பேர் பேசிவிட்டு ஏதோ நல்ல உணவு போடுகிறார்கள், இல்லாவிட்டால் சிலர் பேசிவிட்டு போகிறார்கள், அதை கேட்டுவிட்டு அப்படி கிடையாது. உங்களுடைய ஆத்துமாக்களை பரிசுத்தமாய் காப்பதற்கு உதவி செய்கிறாரே, உங்களை என்னையும் படைத்த அந்த ஒரே தேவனை, கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாய் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அறிந்து கொண்டிருக்கிறோமா? நாம் படைத்த, நாம் ஆராதிக்கிற அந்த கர்த்தர் நம்மை படைத்த தெய்வம். முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை படைத்த தெய்வம், அவரை அறிந்து கொள்ளுங்கள். அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஆராதிக்கிற தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் உங்களை என்னையும் படைத்த தெய்வம். என்னுடைய நாசியில ஜீவசுவாசத்தை தந்திருக்கிற தெய்வம். அதனால தான் சங்கீதம் கடைசி வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. நான் காலையில தூக்க எழும்பின உடனே என்னுடைய ஜெபத்துல நான் என்னுடைய மூக்குல கை வச்சு பார்ப்பேன். உண்மையை சொல்லுகிறேன். நான் காலையில் தூக்க எழும்பின உடனே என்னுடைய மூக்கில் கை வச்சு பார்த்துட்டு, என் ஆண்டவரே, எனக்கு இன்றைக்கு காலையில் எனக்கு நீ தந்திருக்கிற ஜீவ சுவாசத்திற்காய் ஸ்தோத்திரம். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. படைத்த கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள். பராமரிக்கிற கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள். பராமரிக்கிற கர்த்தர். யாத்ராகமம் 13வது அதிகாரம், யாத்ராகமம் 13வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நேரம் இல்லாதனால நான் வேகமாய் செல்கிறேன். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை பகலிலே அவர்களுக்கு மேகஸ்தம்பமாகவும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பம், பகல்ல மேகஸ்தம்பம். இப்படி பயங்கரமான வெயில் உள்ள சூழ்நிலையில இந்த இடத்துல எப்படி கர்த்தருடைய ஆவியானவர் குளிர்ச்சியான தெய்வமாக நம்முடைய மத்தியில பிரசன்னராய் இருக்கிறாரோ, அதே போல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு பகல்ல மேகஸ்தம்பமாகவும், இரவுல அவர்களை வழி நடத்துவதற்கு, இருட்டுல தடுமாறி போகாதபடி எப்படி உங்களுக்கு ஆண்டவர் வெண்கோலை கொடுத்திருக்கிறாரோ, எப்படி ஆண்டவர் உங்களை வழிநடத்துவதற்கு உதவி ஆட்களை கொடுத்திருக்கிறாரோ, அப்படி ஆண்டவர் மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பமாய் இஸ்ரவேல் ஜனத்தை பாதுகாத்து வழிநடத்துகிற கர்த்தர் அறிந்து கொள்ளுங்கள். பாதுகாக்கிற தெய்வம் ஐயா, படைத்த கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள். பராமரிக்கிற கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள். பாதுகாக்கிற கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 24, 26 வசனங்கள் சொல்லுகிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 மனிதர்களை அந்த ராஜா தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்று அக்னிச்சூளையில போட்டார். 7 மடங்கு அக்னிச்சூளை. ஆனால் அந்த அக்னிச்சூளைக்குள்ளாய் 3 பேர் போடப்பட்டார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 3 பேரோடு சேர்ந்து 4வது ஆளாக கர்த்தர் உலாவினார். அல்லேலூயா. பாதுகாக்கிற கர்த்தர் தேவனுடைய பிள்ளையே. தானியேல் சிங்கக்கபியில போடப்பட்டான். கர்த்தர் பாதுகாத்தார். சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். ஆமென். உங்களை என்னையும் பாதுகாக்கிற கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள். முதல் செய்தி அறிந்து கொள்ளுங்கள். சின்ன விரல், சரியா? 2வது விரல் மோதிர விரல்னு சொல்லுவாங்க. அதை மடிச்சுக்குங்க. அதுல சொல்லப்படுகிற செய்தி என்ன? இந்த கர்த்தரை அறிந்து கொண்டவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். சும்மா அறிஞ்சிட்டு போனா இந்தியா நம்ம நாடுன்னு நமக்கு தெரியும். அதே போல அமெரிக்கா ஒன்று நாடு இருக்கு, தெரியும் இல்லையா? ஓரளவு படிச்சவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நாடு இருக்கிற அறிவு இருக்கிறது. ஆனால் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அங்கு சென்றால் புரிந்து கொள்ளலாம். ஆமென். நம்முடைய கர்த்தரை நாம் அறிந்திருக்கிறோம். நம்மை படைத்தவர், நமக்கு ஜீவ சுவாசம் கொடுத்தவர், எனக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுத்த அந்த தெய்வத்தை அறிந்திருக்கிறோம். பூஜாரி சொல்றான், பிசாசு சொல்கிறான் இவன் உருப்பட மாட்டான்னு சொல்லி. ஆனால் என் இயேசு சொல்லுகிறார், நீ தான் உருப்படுவ, நீ தான் வாழ்வேன்னு சொல்லி வாழ்வு கொடுக்கும் தெய்வம். ஆமென். அந்த கர்த்தரை ஆராதிக்கிறோம். இப்ப புரிந்து கொள்ளும்படி சொல்கிறார். ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இட்ஸ் a matter of understanding. அண்டர்ஸ்டாண்டிங், மன தெளிவு பெறுவது புரிந்து கொள்ளுதல் சொல்லப்பட்டிருக்கிறது. மன தெளிவு, மன தெளிவு பைபிள்ல மிக சிறப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் வழியாக பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு, வாலிப பையனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீயோ எல்லாவற்றிலும்
மன தெளிவுள்ளவனாயிரு. அல்லேலூயா. உடம்பு சரியில்லைன்னா கூட வாழலாம். சரிதானே? நான் சொல்றது சரியா தவறா? உடம்பு சரியா இல்லைன்னா கூட வாழலாம். ஆனால் மனசு சரியில்லைன்னா நல்லா கை காமிக்கிறீங்க. ரொம்ப கஷ்டம் இல்ல? இப்ப மனசு முக்கியமா உடம்பு முக்கியமா? நீங்க நான் வாழ்ற சென்னை பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா எங்க பசங்க, வாலிப பசங்க, அவங்களோட முடிய ரொம்ப அழகா வச்சுப்பாங்க. இப்ப நான் கேட்கிறேன், முடி முக்கியமா, முடிக்கு கீழே இருக்கக்கூடிய மூளை முக்கியமா? சத்தமா சொல்லுங்களேன். மூளை முக்கியங்கிறவங்க மட்டும் கை காமிங்களேன். அல்லேலூயா. கை கீழே போடுங்க. கர்த்தர் நமக்கு மூளையை கொடுத்திருக்கு தெரியுமா? அதை கொடுத்த கர்த்தரை அறிந்து கொள்வதற்காக. அல்லேலூயா. எத்தனை பேர் செல்போன் யூஸ் பண்ணுவீங்க? செல்போன் எத்தனை பேர் யூஸ் பண்ணுவீங்க? சும்மா கை காமிங்களேன். நல்ல பிள்ளைங்க. ஆமென். நான் முடிக்க போறேன். கை கீழே போடுங்க. நல்ல பிள்ளைங்க. மூக்கு இருக்கு பாத்தீங்களா? அந்த மூக்கு வழியா ஒரு வாசனை வந்துட்டே இருக்கு. அந்த வாசனை என்ன சொல்லுது? சொல்லுங்களேன். சாப்பாடு ரெடியா இருக்கு அப்படி சொல்லுதோ? ஸோ உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல பொதுவான உணர்வையும் அறிவையும் தந்திருக்கிறார். மூக்கில் வருகிற வாசனை வழியாக மதிய உணவு ஆயத்தமாக இருக்கிறதுன்னு சொல்லி. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? அவர்கள் வேறு வழியாய் நடக்கிறார்கள், வேறு விதமாய். அவருடைய தேவன் வயிறு. இப்ப நான் கேட்கிறேன், பசியா இருக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்களேன். அப்படின்னா செய்தியை முடிச்சிடுறேன். யாரும் கை தூக்காததுனால இந்த செய்தி தொடரும். இந்த சாப்பாடு தயாராகிற வரைக்கும் இந்த செய்தி. அல்லேலூயா. நல்ல பிள்ளைங்க. ஏன்னா காலையில் நீங்க சாப்பிட்டது ஜீரணிச்சா தான் மத்தியான உணவு சரியா ஏத்துக்கும். அப்பதான் அடுத்து தூக்கம் வராது. அடுத்த செய்தி இருக்கிறது. அல்லேலூயா. இப்போதே ஆயத்தமாகிறோம். புரிந்து கொள்ளுங்கள். இந்த தேவனுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளுதல் என்பதற்கு அண்டர்ஸ்டாண்டிங் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா மன தெளிவு பெற வேண்டும். மனசு தெளிவா இருக்கணும். அல்லேலூயா. மனசு தெளிவா இருக்கணும். அதனால்தான் ஆவியானவர் சொல்கிறார், பிரியமானவனே, உன் வயிறு தெளிவா இருக்கிற மாதிரி இல்ல, உன் ஆத்துமா வாழ்வது போல. அல்லேலூயா. ஆத்துமானா மனசு. இந்த மனசு தெளிவா இருந்தா தான் நான் பரலத்துக்கு முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு மனசு கெட்டு போயிடும். இந்த மனசு கெட்டு போறதுக்கு ஒரு வசனம் இருக்கு. மார்க் 7:21. அதுல நிறைய இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் வரும் இருக்கு இல்லையா? பொல்லாத சிந்தனை. மார்க் 7:21 உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான். பொல்லாத மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், பொய், களவு, காம விகாரம், வன்கண், விபச்சாரம், விக்கிரக ஆராதனை எல்லாம் சேர்ந்து வரும். இப்ப நான் கேட்கிறேன், நம்முடைய கர்த்தர் ஆவியா இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியான தேவனை ஆராதிக்கிறோம். ஆனா எங்க பார்த்தாலும் இன்றைக்கு விக்கிரகங்கள் மலிந்து கிடக்கிறது. இப்ப நீங்க அதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. நான் உண்மையை சொல்றேன், இந்த இடத்துல இருக்கிறது நிறைய பேர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறீங்கன்னு கேள்விப்பட்டேன். பார்வையற்றவர்களா இருந்தாலும் என் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்குள்ள ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த டிராக்ட் கொடுக்கிறது. நான் வக்கீலா இருந்தாலும் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு எனக்கு மீதி கிடைக்கிற நேரத்தில் நான் டிராக்ட் கொடுப்பேன். நான் சுவிசேஷம் சொல்ல போவேன். தெருவில் நின்று கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பெட்ரோல் போடும்போது என்னுடைய காரில் பெட்ரோல் போடுறவங்களுக்கு நான் டிராக்ட் எடுத்து கொடுப்பேன். அப்படி ஊழியம் செய்யலாமா செய்யக்கூடாதா? வாய்ப்பு இல்லாத நேரத்தில் ஊழியம் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகளை கர்த்தர் தந்திருக்கிறார். சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன். ஒரு மனிதனுக்கு வாய் பேச முடியாது. அவனுடைய நாக்கு ஒரு கம்யூனிஸ்ட் சிறைச்சாலையில் ஒரு நாட்டில் அவனுடைய நாக்கு அறுத்து எடுத்து விட்டார்கள். சுவிசேஷம் சொன்னதுனால, இயேசுவை சொன்னதுனால அவனுடைய நாக்கு அறுத்துட்டாங்க. ஆனா அவர் அழ ஆரம்பிச்சிட்டார். அவரை பார்க்கிறவங்க எல்லாம் பார்த்து கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டார். அவருடைய கண்ணீரை பார்த்து அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த நாக்கு அறுபட்ட பிறகு அவரால் பேச முடியல. ஆனா அவருக்கு எழுத தெரியும். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவருடைய வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஆற்று ஓரத்தில், அவருடைய வீட்டு ஓரத்தில் கொஞ்சம் நிறைய பிளாஸ்டிக் பாட்டில், சின்ன பாட்டிலை வாங்கி அவருடைய கைப்பட நிறைய வசனங்கள் எழுதினார். இயேசு கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 138:8 சொல்லு தெரியுமா? எல்லாரும் நம்முடைய சோத்து கை வலது கையை காமிச்சு சொல்லாமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து
முடிப்பா. இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் சின்ன சின்ன பேப்பர் துண்டு எடுத்து அதுல தெளிவா எழுதி அதை என்ன பண்ண அந்த பாட்டில் அடைச்சு நல்ல கார்க்கு வச்சு நனையாதபடி அடைச்சு அப்படி அந்த பாட்டில்கள் எல்லாம் அவருடைய வீட்டு பக்கத்தில் ஆத்துல விட்டாராம். உண்மையை சொல்லுகிறேன், சாட்சியாய் சொல்லுகிறேன், அவருடைய சரித்திரத்தை படித்தேன். அந்த ஆத்துல போன அந்த பிளாஸ்டிக் பாட்டில கண்டுபிடிச்ச நிறைய பேர் அந்த பாட்டில கையில் எடுத்து அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்களேன். கர்த்தருடைய வசனம், பைபிள் சொல்லுது கர்த்தருடைய வசனம் வெறுமையாய் திரும்பவே திரும்பாது. அல்லேலூயா. அநேக நாட்களுக்கு பிறகு அதே பலனை காண்பாய். அந்த வசனத்தை படிச்சு பார்த்த நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் இந்த நாக்கு அறுபட்டு அந்த மனிதன், அந்த ஊழியக்காரன் வயதான காலத்துல இதே போல ஒரு கூட்டத்துல அவரை கௌரவப்படுத்துவதற்காக இந்த மேடையில கொண்டு உட்கார வச்சிருந்தாங்களாம். அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு வாலிபன் எழுந்து ஓடி வந்து சாட்சி சொன்னானா. என்ன சாட்சி சொன்னான் தெரியுமா? நான் ஒரு நாள் அந்த ஆத்துல என்னுடைய மாடுகளை குளிப்பாட்டி கொண்டிருந்தேன். அந்த மாடுகளை குளிப்பாட்டி கொண்டிருக்கும் போது ஒரு பாட்டில் மிதந்து வந்தது. அந்த பாட்டில கையில் எடுத்தேன், அந்த பாட்டில திறந்து பார்த்தேன், அதுக்குள்ள என்ன வசனம் இருந்துச்சு தெரியுமா? உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் என்கிற வசனம் இருந்தது. அதை படிச்சேன். அந்த கர்த்தர் யாருன்னு தேடினேன். பக்கத்தில் ஒரு பாஸ்டரை போய் பார்த்தேன். அவர் சுவிசேஷம் சொன்னார். இன்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சாட்சி சொன்னார். அல்லேலூயா. அப்ப அந்த நாக்கறுபட்ட ஊழியக்காரருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரதாராய் வந்தது. என் இயேசுவுக்காய் வாழ்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில ஒருவேளை இயேசுவை அறிந்து கொண்ட நீங்கள், இயேசுவை புரிந்து கொண்டு மனத்தெளிவோடு வாழ்கிற நீங்கள் யாராவது ஒருவேளை இந்த உலகத்தில் பார்வை எனக்கு குறைவாக இருக்கலாம், ஆனால் நித்திய வாழ்க்கையில, நித்திய ஜீவனில், நித்திய ராஜ்யத்தில் என் இயேசுவை பார்ப்பேன் என்கிற விசுவாசத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற யாராவது இருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கிறீங்களா? உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணி ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். இந்த பூமியில உலக பிரகாரமான வேலை செய்யக்கூடிய வக்கீலா இருக்கிறேன்னா எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு என் ஆண்டவர் எனக்கு பாக்கியம் கொடுத்தார். அதே போல உங்களுக்கு வாழ்க்கையில ஒருவேளை இந்த உலகத்துல மனுஷ வாழ்க்கையில சில குறைபாடுகளை கர்த்தர் அனுமதித்திருந்தார் என்றாலும் பரலோகத்தில் கேட்ட பிரதிபலன் மிகுதியாய் இருக்கும். ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு நான் பரதீசில் இருக்கும் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று இயேசு கர்த்தர் சொன்னாரே. அந்த ஜீவ விருட்சத்தின் கனிக்காய் மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று வாக்கு தத்துவம் செய்திருக்கிறாரே. அந்த வாக்கு தத்துவத்திற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அப்படியே ஊழியக்காரர்கள் எல்லாரும் எழுந்து நிற்கிறீங்க. உங்களை நான் பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐயா. இந்த உலகத்தில் நீங்கள் படுகிற பிரயாசங்கள், இயேசுவுக்காய் படுகிற பிரயாசங்கள், கர்த்தருக்காய் செய்கிற ஊழியம் ஒரு நாளும் அது விருதாய் போவதே கிடையாது. ஏன் தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய தேவன் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவனை கனப்படுத்துவார். அல்லேலூயா. அந்த கனத்திற்கு நீங்கள் சொந்தக்காரர்கள். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு நிமிஷம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பூமியில கர்த்தருக்காய் வாழ்வதற்கு, ஊழியம் செய்வதற்கு ஒருவேளை இந்த உலகத்தில் ஆண்டவரே தங்களுடைய சரீர வாழ்வுல சில குறைபாடுகள் இருந்தாலும் நித்தியமாய் வாழ்வோம், இயேசுவை பார்ப்போம் என்கிற அந்த நிச்சயத்தோடு உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற இந்த அருமை சகோதர சகோதரிகளை உம்முடைய ஆளுகையில பராமரிப்பில் தந்து வாழ்த்தி ஆசீர்வதித்து செய்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறனால பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். கர்த்தர் இந்த மக்களுக்காக ஒரு சின்ன கைத்தட்டி கிளாப் பண்ணலாமா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் நல்லா கவனிங்க. அறிந்து கொள்ளுங்கள். முதல் விரல் சின்ன விரல், இரண்டாவது விரல் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மன தெளிவு பெறுங்கள். 2 பேரும் மன தெளிவு பெற்றாங்க. ஒன்னு கெட்ட குமாரன், லூக்கா 15 வாசிக்கிறோம். ஒரு இளையகுமாரன் அப்பாவுடைய சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். போய் தன்னுடைய மனம் போல இந்த பூமியில தன் வயிற்றுக்காய் வாழ்ந்து கெட்டு போயிட்டான். ஏமா கடைசியில போய் பன்றி மேய்ப்பதற்கு போயிட்டான், பண்ணி மேய்க்கிறதுக்கு. அங்க போய் அந்த சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கல. அப்பதான் அவனுக்கு புத்தி தெளிந்தது. அந்த வசனம் சொல்லுகிறது, ஒரே ஒரு வசனம், யாரும் எடுத்தவங்கள வாசிக்கலாமா? 15ஆம் அதிகாரம் லூக்கா 15:17.
ஒரே ஒரு வசனம், லூக்கா 15:17. அவனுக்கு, நான் சொல்லட்டுமா, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் எழுந்து தகப்பனிடத்துக்கு புறப்பட்டு போக தீர்மானித்து, ஐயோ நான் பசியினால் சாகிறேன், என் தகப்பனிடத்தில் நல்ல உணவு இருக்கிறது. அவன் புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். ஐயா அம்மா, அவனை வழியில கண்ட போது அவனுடைய தகப்பன் ஓடி வந்து அவனை கட்டிப்பிடித்து அவனை முத்தம் செய்து அவனுக்கு புதிய வஸ்திரத்தை தரித்து அவனுடைய கால்களுக்கு பாதரட்சையை கொடுத்து அவனுடைய கைகளுக்கு மோதிரத்தை கொடுத்து, இவன் மரித்தான் மீண்டும் உயிர்த்தான், இவன் காணாமற் போனான் மீண்டும் காணப்பட்டான். அல்லேலூயா. அவனுக்கு மறுவாழ்வு கிடைக்கிறது. நரகத்துக்கு போய் பன்றி மேய்த்து அழுக்கு துணையோடு ஆதரவற்று கிடந்த அந்த இளைய குமாரன் புத்தி தெளிந்த போது, அவனுக்கு புரிந்து கொண்ட போது அவன் தகப்பனிடத்துக்கு வந்தான். இன்னொருத்தர் இருக்கிறான் பாருங்க, அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 25வது வசனத்துல அந்த பகுதி இருக்கிறது. அவன் கல்லறையில படுத்து கிடந்தான். அவன் லேகியோன் என்கிற பிசாசு பிடித்தவன். அவனுடைய வாழ்க்கையில விடுதலையே இல்லை. அவன் பயங்கரமான கல்லறையில படுத்து கொண்டிருந்தான். ஒரு நாள் ராத்திரி 11 மணி ஒருத்தர் ரோட்ல ஒரு சவப்பெட்டியை தூக்கிட்டு நடந்து போறாரு. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இது கதை, கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு ராத்திரி 11 மணிக்கு ஒருத்தர் ஒரு சவப்பெட்டியை தூக்கிட்டு நடந்து போறாரு. அப்போ எதிரில் போலீஸ்காரர் வராரு, பைக்ல சர்றன்னு வராரு. ஏய் எங்க போற, இந்த ராத்திரி 11 மணிக்கு என்ன தூக்கிட்டு போற என்று சொல்லி அந்த நிப்பாட்டி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த போலீஸ்காரன் என்ன நினைச்சா தெரியுமா? இவரை மிரட்டினா ஏதாவது கிடைக்கும் என்று நினைச்சார். அந்த சவப்பட்டியை தூக்கிட்டு போனவர் என்ன ஆகி போச்சு தெரியுமா? அவர் உண்மையிலே அவர் காலையில் அந்த பக்கத்து கிராமத்துக்கு கொண்டு போக வேண்டியவர். அவர் கொண்டு போன வண்டி ஆஃப் ஆகி வேற வழி இல்லாம தூக்கி நடந்து கொண்டே போறாரு. அவர் கொஞ்சம் அந்த நேரத்தில் நல்லா யோசிச்சார். அதான் அறிவு, அதான் புத்தி. அவர் டக்குன்னு என்ன சொல்லிட்டு தெரியுமா? ஐயா நேற்றுக்கு ராத்திரி தான் புதைச்சாங்க ஐயா, ஒரே புழுக்கமா இருந்துச்சு உள்ள. புரியுதா இல்லையா? போலீஸ்காரர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நல்லா புரிஞ்சிச்சுன்னா, நல்லா தெளிந்த புத்திக்குள்ள இருக்கிறோம் என்றா அந்த சவப்பட்டியோட அந்த கல்லறைக்குள்ள வாழ மாட்டோம் இல்லையா? அதை சுமந்து என் இயேசு உயிர் தெழுந்தா நானும் உயிரோடு நித்திய ஜீவன்ல வாழ்வேன் என்கிற தைரியத்தோடு செல்வோம். அல்லேலூயா. யாரு எதிர்த்து வந்தாலும் அவர்கள் மயக்கம் போட்டு விழுவாங்க. ஆமென். பூஜாரி சொன்னார் நான் உருப்பட மாட்டேன்னு சொல்லி, ஆனால் இயேசு சொல்லுகிறார் நீ தான் உருப்படுவேனார். அல்லேலூயா. நீங்கள் நான் ஆராதிக்கிற தெய்வம் நல்லா புரிந்து கொண்டீர்கள் என்றால், அந்த 8வது அதிகாரத்தில் அந்த லேகியோன் பிடித்த பிசாசு பிடித்து கல்லறைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தவன், தன்னை கல்களால் காயப்படுத்தி கொண்டிருந்த அந்த வாலிபன் ஐயாமா, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, பிசாசு நீங்கின போது அவன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் அறிந்து கொண்டிருக்கிறோம், புரிந்து கொண்டிருக்கிறோம். நல்லா தெளிவா இருக்கு. நீங்கள் நானும் ஆராதிக்கிற தெய்வம் உயிருள்ள தெய்வம். ஆமென். அவர் உயிருள்ள தெய்வம். அதனால தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் உயிர்த்தெழுதல் பண்டிகையை கொண்டாடினோம். ஆமென். அதுதான் சுவிசேஷம். ஆதி திருச்சபை அதான் சொல்லிச்சு, இயேசு உயிர்த்தெழுந்தார், மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இந்த இயேசு உயிர்த்தெழுந்தார், ஜீவிக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் சாட்சிகளா இருக்கிறோம்? அல்லேலூயா. சாட்சியா இருக்கிறவங்க இடது கையை காமிக்கலாமா? உயரமா நிறைய வாட்டி வலது கையை காமிச்சிட்டோம். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். கடைசி ஆண்டு சொல்றாரு தெரிந்து கொள்ளுங்கள் இல்லையா? இந்த நடுவிரலை காமிக்கிறோம். இப்ப எப்படி கையை காமிப்போம்? ஒருவேளை நேரா கை காமிச்சா கட்டை விரல், சின்ன விரல், அடுத்த விரல், 3 விரல். வலது கையை எப்படி காமிக்கலாமா? 3 செய்தி. அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன், தெரிந்து கொள்கிறேன். அல்லேலூயா. கைகளை போடுங்க. ஆண்டவர் சொல்கிறார் தெரிந்து கொள்ளுங்கள். எலெக்ஷன், எது நல்லது எது கெட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளலாமா? ஒரே ஒரு வசனம், உபாகமம் 30வது அதிகாரம் 19வது வசனம். ஏன் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்றாருன்னா, ஏற்கனவே கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் தெரிந்து கொண்டிருக்கிற வசனம் எது தெரியுமா? 1 பேதுரு 2:9. எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம். சேர்ந்து மனப்பாடமா சொல்லலாமா? நீங்களோ உங்களை
சத்தமா சொல்லுங்களேன். நீங்களோ, நான் சொல்றேன் இல்ல யாரோ சத்தமா வாசிங்களே. 1 பேதுரு 2:9 மட்டும் யாராவது மைக்கில் வாசிக்கலாமா? நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து, பின்னாடி சொல்லலாமா? நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஐயாமா, எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த கேம்புக்கு நீங்க வரணும்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இது தற்செயலாய் நிகழ்கிற காரியம் அல்ல. நானும் உங்களுக்காக சென்னையிலிருந்து வர வேண்டும் என்றால் இன்றைக்கு நான் கோர்ட்டுக்கு போக வேண்டிய என்னுடைய வேலையை நிறுத்திவிட்டு வருகிறேன். இன்றைக்கு நான் செய்ய வேண்டிய என்னுடைய மனைவி, உண்மையை சொல்கிறேன், சிஎல் லீவ் போட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஆமென். அப்படின்னு அர்த்தம் என்ன? எதையோ ஒன்றை இழந்து, இந்த பூமியில எதையோ ஒன்றை இழந்து நாம் கர்த்தரை சொந்தமாக்குகிறோம், பரலோகத்தை சொந்தமாக்குகிறோம். பரலோகத்தை சொந்தமாக்குவதற்காக இந்த பூமியில எதையாவது இழப்பதற்கு நாம் தைரியமா இருக்க வேண்டும். ஆமென். அதுக்கு தான் ஆண்டவர் வசனம் சொல்லுகிறார். நீங்க அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கப்படுது, தெரிந்த வசனம். உங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். அல்லேலூயா. எதற்காக பலனடைவீர்கள்? எதையாவது இழப்பதற்காக பலனடைவீர்கள். உண்மையாய் வாழ்வதற்காய் பலனடைவீர்கள். பாவத்தை விட்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலனடைவீர்கள். ஐயாமா, பொய் சொல்வதற்காக, கெட்ட வார்த்தை பேசுறதுக்காக, மற்றவங்களை அவதூறு செய்வதற்காக, இந்த உலகத்தில் விபச்சாரம் செய்வதற்காக, விக்கிரகாராதனை செய்வதற்காக, பாவம் செய்வதற்காக இன்றைக்கு அநேகர் பலசாலிகளாக இருக்கிறார்கள். அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள், அதிகாரம் வைப்பவர்கள், இந்த உலகத்துக்காக, உலகம் அவர்களுக்கு கடவுள் தெய்வம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டிருக்கிற மாய உலகம். அந்த மாய உலகத்தில் பலசாலிகளாக இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்தத்திற்காக, ஆமென், விசுவாசத்திற்காக, ஆமென், பரலோகத்திற்காக, ஆமென், நித்திய ஜீவனுக்காக, அவரை அறிவதே நித்திய ஜீவன், அதற்காக நாம் பலசாலிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதற்காக பலப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நாம் வாசித்தோம் இல்லையா? 1 பேதுரு 2:9. நீங்கள் புண்ணியங்களை இந்த ஒருவேளை இந்த கேம்பு முடிச்சு நீங்க வீட்டுக்கு போன பிறகு, உங்க இடங்களுக்கு போன பிறகு, இந்த இயேசுவோட என்னை வாழ வைத்த இந்த தெய்வத்தை, இந்த இயேசுவை, இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை சொல்லும்படி, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதாலாம் இந்த கேம்புக்கு வந்திருக்கீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். கடவுளுக்கு சொந்தமானவங்க நீங்க எல்லாரும். ஆமென். அதான் பிசாசுக்கு சொந்தமானவங்களா? கர்த்தருக்கு சொந்தமானவங்க மட்டும் கை காமிங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படிப்பட்ட இதில் தான் நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டபடியால் நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாமா? உபாகமம். இது ஒரு கட்டளை, இது ஒரு கட்டளை. இதற்கு நாம் கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும் இந்த பூமியில. உபாகமம் 30:19 வாசிக்கலாமா? உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும், சொல்லுங்களேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்கள் முன்னே வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. போதும். நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நித்திய ஜீவனை தெரிந்து கொள்ளலாமா? அப்படி நித்திய ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் மாத்திரம் எழுந்து நிற்கலாம். நான் பிரார்த்தனை பண்ணி முடிக்க போறேன். அறிந்து கொள்ளுங்கள், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நல்ல தெய்வம். அவர் நமக்கு வாழ்வு தரும் தெய்வம், நம்மை பராமரிக்கும் தெய்வம், நம்மை பாதுகாக்கும் தெய்வம், நம்மை பரலோகத்தில் சேர்க்கும் தெய்வம். அவர் பெயர் இயேசு. இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பாவ மன்னிப்பு தருவார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்தி தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு என் பாவத்தை சுமந்தி தீர்த்திருக்கிறார். அல்லேலூயா. அறிந்து கொண்டிருக்கிறோங்கிற மட்டும் உடைய கையை காமி. ஆண்டவரே, எனக்கு அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை தந்தீர் சுவாமி. இந்த கேம்ப்ல நான் எதற்கு வந்தேன் என்றால், என்னை படைத்து என் ஆசியில ஜீவ சுவாசத்தை தந்து எனக்காக ஜீவனை தந்து
என்னை வாழ வைத்திருக்கும் தெய்வத்தை அறிந்திருக்கிறேன். நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. உடைய புத்தியை தெளிய பண்ணியிருக்கிறேன். வஸ்திரம் தெரிந்து இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருந்தானே, அவ்வளவு பயங்கரமான லேகியோன் பிடித்து கல்லறையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வாலிபன் இயேசு விடுதலை தந்த போது அவன் புத்தி தெளிந்தான். காணாமற் போனேன், எனக்கு புத்தியை தெளிய பண்ணினார். என் பிதாவின் வீட்டில் நல்ல வசதி இருக்கிறது, நித்தியமான வீடு இருக்கிறது, அங்கு செல்வேன் என்கிற நிச்சயத்தோடு நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஒரு ஒப்பு கொடுத்தலை செய்கிறோம். ஆண்டவரே, நான் தெரிந்து கொள்கிறேன், நீர் எனக்கு முன்னாடி ஜீவனையும் வைத்திருக்கிறீர், மரணத்தையும் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். ஆண்டவரே, நித்திய ஜீவனை தெரிந்து கொள்கிறேன் என்கிறவங்க மட்டும் உங்களுடைய வலது கையை உயர்த்தி, என் ஆண்டவரே, இந்த நித்திய ஜீவனுக்காய் என்னை ஆயத்தப்படுத்தும். எல்லாரும் ஒரு நிமிஷம், எல்லாரும் உங்களுடைய வலது கரத்தை காணும். ஆண்டவரே, நான் தெரிந்து கொள்கிறேன். I elect Lord, I select eternal life Lord. ஆண்டவரே, நித்திய மரணம் எனக்கு தேவையில்லை. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி என்னை அர்ப்பணிக்கிறேங்கிறவங்க மட்டும் உங்களுடைய வலது கரத்தை காண்பித்து எல்லாரும் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய இடது கரத்தை, இடது கையை, உங்களுடைய இடது கையை உங்களுடைய மனசாட்சியில் வைங்க. உங்களுடைய மனசாட்சியில் வைக்கிறோம். உடைய மனசாட்சியில் இடது கையை வச்சிருங்க. ஒரு நிமிஷம் தான், அது வேண்டாம். இடது கையை மனசாட்சியில் வைக்கிறீங்களா? இதயத்துக்கு தெரியும் உடைய தீர்ப்பு, உடைய தீர்மானம். வலது கையை மேலே காண்பித்து, என் ஆண்டவரே, நித்திய ஜீவனை தெரிந்து கொள்கிறேன். உண்மை அறிவதே நித்திய ஜீவன் ஐயா. இயேசுவை அறிந்து கொண்டதே நித்திய ஜீவன் ஐயா. ஒருவேளை உலகம் பிசாசு சொல்லலாம், நீ உருப்பட மாட்ட, நீ வாழ மாட்டேன்னு சொல்லலாம். ஆனால் எனக்காய் வாழ்வு தந்த தன்னை பலியாக்கின இயேசு சொல்கிறார், நீ வாழ்வாய். இந்த பூமியில மாத்திரமல்ல, பரலோகத்தில் நித்திய நித்தியமாய் வாழ்வாய். உன்னை வாழ வைப்பதற்காய் என் ஜீவனை கொடுத்தேன். என்னை அறிந்து கொண்டிருக்கிறபடியால், எனக்காக ஊழியம் செய்வதால் நான் உனக்கு நித்திய ஜீவனை தருகிறேன். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான வாக்குத்தத்தம், நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று 1 யோவான் 2:25 வாசிக்கிறோம். எல்லாரும் நாம் மனம் திறந்து இயேசுவே, 1 யோவான்ல சொல்றீரே 2:25 நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒருவேளை யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கலாம், இந்த பூமியிலுடைய ஆசீர்வாதங்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் தருகிற வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன். ஆமென். என் ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, பிதாவாகிய ஒரே தேவனை, குமாரனாகிய ஒரே இயேசு கிறிஸ்துவை, இரட்சகரை, பிரஜாபதியை அறிந்து கொண்டதனால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர்கள். இந்த வாக்குத்தத்தை பற்றி கொள்கிறோம். அதன்படியாய் இந்த கேம்ப் முடித்து போகும்போது நித்திய ஜீவவாசிகளாய் எங்கள் குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிற சந்தோஷத்தோடு கடந்து செல்ல எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தயவு செய்து உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.